ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள்: பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறும் 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைவோர் சதவீதம் 91.68ஆக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் காணொலி காட்சி வாயிலான மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. சத்தீஸ்கரில் முக்கிய வழக்குகளில் தேடப்பட்டு வந்த 5 மாவோயிஸ்டுகள் உட்பட 27 பேர் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடனும் நேற்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டாவது கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறும் 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாட்னா, வைஷாலி, தர்பங்கா உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் உள்ள இந்த தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. நாளை நடைபெறும் தேர்தலில் 146 பெண்கள் உட்பட 1463 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். சுமார் 2,86,00,000 வாக்காளர்கள் இதில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்றும், நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட சில தொகுதிகளில் மட்டும் மாலை 4 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடையும் எனவும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு H.R. ஸ்ரீனிவாசா தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவை சுமூகமாக நடத்த விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகளும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாளை தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபி 45 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதா தளம் 43 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. ராஷ்டிரிய ஜனதா தள் கூட்டணியில் அக்கட்சி 56 இடங்களிலும், காங்கிரஸ் 24 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. நாட்டில் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைவோர் சதவீதம் 91.68ஆக அதிகரித்துள்ளது என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் மொத்தம் 75,44,798 பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 53,285 பேர் குணமடைந்துள்ளதாகவும், புதிதாக 45,230 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போது 5,61,908 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும், சிகிச்சை பெறுவோரின் சதவீதம் 7க்கும் கீழ் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று 496 பேர் கோவிட்-19னால் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு 1,22,607ஆக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 8,55,800 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதாகவும், இதுவரை மொத்தம் 11,07,43,103 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் காணொலி காட்சி வாயிலான மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. ஊரகப் பகுதிகளில் உள்ள பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கான 100 நாள் இயக்கம் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை வழங்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதற்காக நாடு முழுவதும் 2,233 அரசு ஆய்வகங்களில் தண்ணீரின் தரம் பரிசோதிக்கப்பட்டு தரமான குடிநீர் வழங்குவது உறுதி செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் ஒரு பகுதியாக ஊரகப் பகுதிகளில் உள்ள பள்ளிகள், தங்கும் விடுதிகள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதற்கான 100 நாள் இயக்கம் கடந்த மாதம் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பாண்டு கரீப் பருவத்தில் நெல் கொள்முதல் 2 கோடி மெட்ரிக் டன்னை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பஞ்சாப், சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, கேரளா, குஜராத் மாநிலங்களில் 204 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் இந்த அளவு 168 லட்சம் மெட்ரிக் டன்னாக இருந்ததாக அரசு தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டை காட்டிலும் இது 21% அதிகமாகும். சுமார் 17 லட்சம் விவசாயிகள் இதனால் பயன்பெற்றுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இதன் மதிப்பு 38,627 கோடி ரூபாயாகும். தில்லியில் தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் காற்றின் தரம் மிக மோசமாக காணப்பட்டது என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சோனியா விஹார் பகுதியில் 362 என்ற அளவிலும், பாவனா பகுதியில் 345ஆகவும், ஜஹாங்கீர்புரியில் 373ஆகவும் காற்றின் தர குறியீடு பதிவாகியுள்ளது. காற்றின் தர குறியீடு 300க்கும் மேல் சென்றால் மிக மோசமான நிலை என்று வரையறுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து தில்லியில் இதே அளவு காற்று மாசு பதிவாகி வருகிறது. இதனிடையே காற்று மாசை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக கிரீன் டெல்லி என்ற மொபைல் செயலியை தில்லி அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு விதிகளை மீறுவோர் தொடர்பாக இந்த செயலியின் மூலம் மக்கள் புகார்களை அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதை அறிமுகம் செய்து பேசிய தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் காற்று மாசை கட்டுப்படுத்த மக்கள் அனைவருமே தங்கள் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். சத்தீஸ்கரில் 27 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். பஸ்தர் பகுதியில் உள்ள பர்சூர் காவல் நிலையத்தில் அதிகாரிகள் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்ததாகவும் அவர்களில் 5 பேர் முக்கிய வழக்குகளில் தேடப்பட்டவர்கள் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மாவோயிஸ்டுகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் லான் வரட்டு என்ற திட்டத்தின் கீழ் இவர்கள் சரணடைந்துள்ளனர். இதுவரை மொத்தம் 170 மாவோயிஸ்டுகள் மனம் திருந்தி காவல்துறையினரிடம் சரணடைந்திருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 28 சட்டப்பேரவை தொகுதிகளில் நாளை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. அந்த மாநிலத்தில் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவுக்கு ஆதரவாக காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி விலகியதை அடுத்து இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ரிசர்வ் காவல் படையினர், மாநில காவல்துறையினர் மற்றும் 10,000த்திற்கும் மேற்பட்ட சிறப்பு காவல் படையினர் இந்த தேர்தலுக்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவிட்-19 பாதிப்பை தடுக்க விரிவான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஹிமாச்சல பிரதேசத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகள் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளன. இதற்கான முடிவு நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. எனினும் மாணவர்கள் பள்ளிக்கு வரவேண்டியது கட்டாயமல்ல என்றும் பெற்றோர்கள் விரும்பினால் மட்டுமே அவர்களை பள்ளிக்கு அனுப்பலாம் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது. அம்மாநிலத்தில் கல்லூரிகள் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ள நிலையில் கோவிட்-19 தடுப்புக்கான விரிவான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல் அசாம் மாநிலத்திலும் மேல்நிலைப் பள்ளி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் இன்று முதல் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. இது தொடர்பாக மாநில கல்வித்துறையின் முதன்மைச் செயலாளர் திரு கல்யாண் சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் விரிவான நோய் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் வகுப்புகள் நடைபெறும் என்று கூறியுள்ளார். மாணவர்கள் பெற்றோர்கள் விருப்பத்தின் பேரில் கல்வி நிறுவனங்களுக்கு வரலாம் என்றும் வருகை பதிவு கட்டாயமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இணையதளம் வாயிலான வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் அசாம் அரசு கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடனும் நேற்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். வெனிசுலேனியா மாகாண பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திரு டொனால்டு டிரம்ப் தம்மை மக்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதுடன் திரு ஜோ பைடன் வெற்றி பெற்றால் அவர் மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார் என்றார். ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடன் பிலடெல்பியாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசியபோது திரு டொனால்டு டிரம்ப் ஆட்சியில் நிறவெறி தாக்குதல் அதிகரித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். திரு டொனால்டு டிரம்ப் அரசு கோவிட்-19 பாதிப்பை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாகவும் அவர் குறை கூறினார். நாளை அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சுமார் 9 கோடி வாக்காளர்கள் முன்கூட்டியே வாக்களிக்கும் வசதியை பயன்படுத்தி ஏற்கனவே வாக்குகளை செலுத்தியுள்ளனர். கோவிட்-19 பாதிப்பு காரணமாக இந்த தேர்தலில் சாதனை அளவாக மிகப்பெரிய எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் முன்கூட்டியே தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். துருக்கியில் கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 76ஆக உயர்ந்துள்ளது. ஏகன் மாகாணத்தில் உள்ள இஸ்மிர் பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.6ஆக பதிவானது. அதைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களில் மட்டும் 1044 சிறிய அளவிலான நில அதிர்வுகள் பதிவாகி இருப்பதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை அமைப்பு கூறியுள்ளது. தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், கோவை ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட்டில் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று அபுதாபியில் நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று அபுதாபியில் நடைபெற்ற போட்டியில் சென்னை அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தியது. துபாயில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 60 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகார் சட்டப்பேரவைக்கு 2வது கட்டமாக நாளை தேர்தல் நடைபெறும் 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைவோர் சதவீதம் 91.68ஆக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் காணொலி காட்சி வாயிலான மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. சத்தீஸ்கரில் முக்கிய வழக்குகளில் தேடப்பட்டு வந்த 5 மாவோயிஸ்டுகள் உட்பட 27 பேர் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடனும் நேற்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.